رسول الله رسول الله طال بي الحنين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாஸ் கலாசார் நிலையம் அதேபோல தாருல் குர்ஆன் இப்ராஹிம் இலிமான் அல் குர்ஆன் மதரசாவிலால் நடாத்தப்படக்கூடிய மாபெரும் சீரா கண்காட்சி 2024. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்று எங்களுடைய நாஸ் கலாசார் இந்த பூமிக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். பலர் இந்த பூமிக்கு வந்து இந்த கண்காட்சியை பார்வையிட்டு பிரயோசனம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கிடையிலே எங்களுடைய மிக முக்கியமான இன்னும் ஒரு விருந்தாளி, இன்னும் ஒரு விசேட அதிதி, கௌரவ அதிதி இந்த கண்காட்சி பூமியை பார்வையிடுவதற்காக வந்திருக்கின்றார். அது வேறு யாரும் அல்ல, உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமானவர், அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய பொதுச் செயலாளர் கணித்துக்குரிய அஷேக் அர்கம் நூர் ஹமீத் ஹஜரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜரத். கண்காட்சியை பார்வையிட்டீர்கள். சீராவுடைய கண்காட்சி ஒரு வித்தியாசமான தலைப்பிலே, வித்தியாசமான அமைப்பிலே காட்சி பொருட்களை கொண்டு சீராவை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நாங்கள் பொருட்களை கொண்டு காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். உங்களுடைய கருத்து? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் மா பாத். உண்மையிலே இந்த முயற்சியை பாராட்டக்கூடிய ஒரு முயற்சி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூல் கரீம். உண்மையிலேயே மிகவும் அருமையாக, அற்புதமாக, நேர்த்தியாக, ஒழுங்காக இந்த கண்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஆத்தென்டிசிட்டி உடைய விஷயத்தை நானும் ஒரு ஆலிம் என்ற ரீதியில பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அந்த புள்ளைகளுக்கு எதை பேசுறாங்களோ அதை பத்தி ஒரு ஆத்தென்டிசிட்டி உள்ளத்துல பதிக்கப்பட்டு இருக்குது என்றதும் விளங்க. மாபெரும் கண்காட்சி இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக விளங்க வேண்டுமாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் இந்த கண்காட்சி மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மாணவர்கள் பெரும்பாலும் மிகவும் அவர்களுடைய விளக்கங்கள் அனைத்துமே தெளிவானதாக இருந்தது. என இதற்காக பயிற்சி பெற்ற மாணவர்களும் அதுபோல உழைத்துள்ள ஆசிரியர்களும் இந்த நிர்வாக குழுவும் பாராட்டத்தக்கவர்கள். கஷ்டப்பட்டு பிள்ளைகள் இந்த வேலையில செஞ்சிருக்கிறாங்கன்றது நல்லா தெரியும். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நான் சுற்றி பார்த்த இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ளுக்கு மட்டும் மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு முயற்சி ஒன்று செஞ்சிருக்கிறீங்க. இந்த செயல்பாடுகள் மிகவும் ஒரு விரும்பத்தக்க, ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அழகாக வடிவமைத்து செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பத்ர், உஹது யுத்த களங்கள் என்பது ரொம்பவே தத்ரூபமாக செய்யப்பட்டிருக்கிறது. மக்காவினுடைய வெற்றி அழகான ஒரு காட்சிப்படுத்தலாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஐயாம் ஜஹிலியா காலத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பு வரையான அந்த சீரா சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இளம் சமுதாயங்களுக்கு, மாணவர்களுக்கு, பெரியவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். මුස්ලිම් බැතිබතුන් වගේම අනිකුත් ජනතාවත් විශාල ප්‍රමාණයෙන් පැමිණ ඉස්ලාම් ආගම පිළිබඳව දැන හඳුනා ගැනීමට අවස්ථාවක් සැලසෙලා තිබෙනවා. ඒක ඉතාම වැදගත් කාරණයක්. ලස්සනට කරලා තියෙනවා වැඩසටහන. ඒ වගේම මේ එක්සිබිෂන් එකත් ලස්සනට ඕගනයිස් කරලා තියෙනවා. පළවෙනි වතාවට කරලා තියෙන නිසා තවදුරටත් මේක හොඳින් ඉස්සරහට කරගෙන යන්න කියලා විශ් කරනවා. நிகழ்வுகளை விளக்கக்கூடிய அந்த பாடசாலை மாணவர்கள் மனசு தைரியமாக, அவர் வெக்கம் கூச்சம் இல்லாமல் அவர்களுடைய அந்த பணியை மிகவும் அற்புதமாக நிறைவேற்றுவது ஒரு மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தந்துச்சு. இன்னும் கூட ஆறுதலாக இருந்து பார்க்கணும் போல ஃபீலிங்ஸ் தந்துச்சு. இந்த பிள்ளைகளும் டயர்டாக இருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த இதால நாங்கள் நிறைய பேர் நன்மை அடைஞ்சிக்கிறோம்ன்றதை தெளிவாக சொல்லிக்கொள்ளலாம். இதை ஒரு நீண்ட நாளைக்கு ஒரு மிக ஒரு பரவலான ஒரு மைதானத்திலே அமைத்தால் இது சகல நம்மளது சகோதரத்துவ மக்களும் இதை பார்த்து பயன்பெற முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை மிகச்சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சீரா சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் உணர்வுபூர்வமாகவே நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது. இந்த அளவு முயற்சி செய்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் அழைத்து வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய நாகரிகத்தை ஒரு பாடமாக கற்கக்கூடிய, உயர்தரத்துக்கு பாடமாக கற்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் மிகவும் பிரயோசனமாக இருக்கும். குறிப்பாக 13ஆம் தரத்தில் வரக்கூடிய ஒரு நபி அவருடைய வாழ்க்கை வரலாறோடு சம்பந்தப்பட்ட அந்த பகுதியை முழுமையாக விளக்கக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் பகுதியாக இந்த
கண்காட்சி அமைந்திருந்தது உண்மையிலேயே பிரயோசனமாக காணக்கூடியதாக இருந்தது. ලොකු ඉතාමත් විශාල අත්දැකීමක් අපේ ළමයි මෙතනින් ලබා ගත්තා. அழகான முறையில் போட்டி இருந்துச்சு. இதில் அதே பெரிய பிரயோஜனமாக அமைந்துச்சு. அதே மாதிரி எங்களை மதரசா பொருளுக்கும் நிறைய பிரயோஜனமாக அமைந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எந்த மாதம் வரீங்க? நான் இல்ஹாமியா மதரசா, அதே மட்டும் கூட இல்ஹாமியா மதரசா இருந்து வரோம். இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தது உங்களுக்கு இன்னும் லைஃபுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். காட்சி பொருளை பொறுத்த வரைக்கும் இது வந்து சாதாரணமாக ஒரு நாள் 2 நாள் செஞ்சு முடிக்க இயலாது. ஒரு 2.5-3 மாசத்து முயற்சி. 3 மாதம் டைம் எடுத்து செஞ்சிருக்கிறீங்க. அந்த காட்சி பொருட்களை பார்க்குற நேரத்தில் அப்படி விளங்குது. அல்ஹம்துலில்லாஹ், மிகவும் தேவையான ஒரு விடயம். நான் எனது குடும்பத்தோடு வந்து பார்வையிட்டேன். உண்மையிலே இந்த கண்காட்சியை பார்த்ததிலிருந்து எனக்கு மிகவும் ஏற்பட்ட ஒரு ஆச்சரியம். இவ்வளவு குறுகிய ஒரு காலத்திலே இதை எவ்வளவு திறம்பட எப்படி இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றால், நான் நபியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் பற்றி விவரிக்கக்கூடிய விதமாக இந்த கண்காட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையிலேயே முதல் முறையாக நபி அவர்களின் வரலாற்றை இவ்வளவு துல்லியமாக மாணவர்கள் மிகவும் சிரமத்துடன் இதை செய்திருக்கின்றார்கள். Really happy to bring all the children here. First of all, we didn't have any idea about what is happening here. Then we brought around, I think, 150 students, thinking that it will be very difficult to handle the children. But to be seen here, everything is organized, so beautiful. And most importantly, the way the entrance is happening, and when we went inside the students, I don't know who is organizing. There were small boys and all. Everybody was doing a great job in here. ළමයින්ගේ එෆර්ට් එක ඉතාමත්ම ආකර්ෂණශීලී. ඒකම ඒගොල්ලන්ගේ ඒ දැනුම මම හිතන්නේ අද ඉන්න සමාජයේ මේ වගේ පොඩි ළමයි ඒගොල්ලන්ගේ ඒ දැනුම වර්ධනය කරගෙන ඒගොල්ලන්ගේ අපිට මේ ලොකු කට්ටියට ඇවිල්ලා එක්ස්ප්ලেইন කරන එක ගැන ඉතාමත් මම සර්ප්‍රයිස්. நல்ல பிரயோசனமே. நாங்கள் டீச்சர்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த டீச்சர்ஸுக்கும் பிரயோசனம், மிச்சம் பிள்ளைகளுக்கும் மிச்சம் பிரயோசனம். நாங்கள் வானந்துறையிலேருந்து வந்து இதை பார்க்கணும் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு வந்தவங்க நிறைய பேர் சேர்ந்த நல்ல பிரயோசனமான கண்காட்சி போய்த்து பாருங்க வந்து. ஸோ எங்களோட ஹதியா பிள்ளைகளை நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்தேன். நல்ல பிரயோசனம். வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் சின்ன பிள்ளைகளுக்குனாலும் நல்லா பார்த்து விளங்கக்கூடிய அமைப்பில் செஞ்சுக்கிறாங்க. எதிர்பாராத அளவுக்கு மிக பிரமாதமாக இருக்கின்றது. மாஷா அல்லாஹ், மிச்சம் நல்லா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கு. மாஷா அல்லாஹ், இதுக்கு பிறகும் வந்து இந்த மாதிரி வேலையில் செஞ்சு பிள்ளைகள் எதிர்காலத்தை நலவாக்கினா நல்ல. அல்ஹம்துலில்லாஹ், சிறந்த முறையில் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நெருக்கடியான ஒரு இடத்துல நாஸ் நிறுவனம் மிகவும் கஷ்டமான முறையில் அழகான முறையில் மக்களுக்கு இஸ்லாத்துடைய அந்த நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை லேசான முறையில் புரிஞ்சு கொள்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பை செஞ்சிருந்தாங்க. அறிவுபூர்வமாக இருந்துச்சு. மிச்சம் பிரயோசனமாக இருந்துச்சு மாசா பிள்ளைகளுக்கு. சீராவுடைய செமினாரை முழுமையாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. மாஷா அல்லாஹ், நினைச்சதை விட மிக சிறப்பான முறையில் எல்லா விடயங்களும் அமைய பெற்றிருந்தது.